ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நீங்க வந்து ஃபாரெக்ஸ்ல ஒரு இன்ட்ராடே பண்ணிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைக்கிற மாரி 1 இல்லன்னா 2 ட்ரேடிங் வந்து ஒரு நாளைக்கு கிடைச்சா போதும் அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் மக்களே. பிகாஸ் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்டின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் அத லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுப்பீங்க. அதுவும் நீங்க தாராளமா 1 ஹவர் இல்லன்னா 4 ஹவர் சார்ட்ல அனாலிசிஸ் பண்ணிட்டு, நீங்க லோவர் டைம் ஃப்ரேமான 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி வந்து எடுக்கலாம் மக்களே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எத பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்டின்னா எஸ்எம்சி. ஸோ எஸ்எம்சி அப்டின்னாலே வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் குடுக்குற மாரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆக போகுது அப்டின்னே வந்து சொல்லலாம். ரைட். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட செக்லிஸ்ட். 2வது கேட்டீங்க அப்டின்னா, ரியல் டைம் மார்க்கெட்ல இது எப்படி வந்து வொர்க் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அட் த சேம் டைம் இதுல வந்து உங்களுக்கு 2 மாடல் இருக்கும். ஒண்ணு பை என்ட்ரி மாடல், இன்னொன்னு செல் என்ட்ரி மாடல். ஸோ பை என்ட்ரி மாடல்ல ஆஸ் யூசுவல் நம்ம பை போடுவோம். அண்ட் செல் என்ட்ரி மாடல்ல நம்ம வந்து செல் போடுவோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி அலாங் வித் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஸோ பை என்ட்ரி மாடல் அப்படின்னா ஒண்ணுமே பெருசா கிடையாது. ஆக்சுவலி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இருக்கும் பட்சத்தில நீங்க வந்து பை வந்து போட முடியும். ஸோ இதுதான் வந்து அப் ட்ரெண்ட் பை என்ட்ரி மாடல். ஸோ இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டெப்ஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 ஹவர், 4 ஹவர் இல்லன்னா டே சார்ட்ல நீங்க வந்து அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் வந்து செக்லிஸ்ட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஏன் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, இந்த ஹைய உடைச்சுட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. அதே மாரி இந்த ஹைய உடைச்சுட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ அப்ப வந்து யூசுவலா இது வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மார்க்கெட் உங்களுக்கு அப் ட்ரெண்டா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா அங்க உங்களுக்கு ஒரு வேலிடான பிஓஎஸ் அப்படின்றது இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு பிஓஎஸ்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, பிகாஸ் இந்த வீடியோல நம்ம பிஓஎஸ் அண்ட் சிஹெச்ஓசிஹெச், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு தான் வந்து பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ இது இப்பதான் நீங்க வந்து கேள்விப்பட்டீங்க. என்னன்னா பிகாஸ் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டீங்க. பட் இது எப்படி வந்து உங்களுக்கு சார்ட்ல இருக்கும்னு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இத வந்து அட்வான்ஸ்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு நம்மளோட யூடியூப் சேனல்ல பெர்ஃபெக்ட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ தாராளமா நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு புரியும் மக்களே. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்திருக்கேன். தாராளமா நீங்க அத பார்த்துட்டு இத கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஆல்ரைட் மக்களே. ஸோ வந்து ஒரு வேலிடான அப் ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நமக்கு அந்த இடத்துல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நமக்கு மார்க்கெட்ல எந்தெந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கோ நீங்க தாராளமா எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஒன்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா, இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ 2வது செக்லிஸ்ட் கேட்டீங்க அப்படின்னா எஃப்விஜி. மார்க்கெட்ல எப்பலாம் நமக்கு இந்த இம்பேலன்ஸ் மூவ், அதாவது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. 3 கேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கர்சர் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில். இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில், இது 2வது கேண்டில், இது 3வது கேண்டில். ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் 2வது கேண்டிலுக்கும் உள்ள கேப்ப தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் வேல்யூ கேப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆஸ் யூசுவல் வந்து மார்க்கெட்ல நமக்கு நெறைய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து இருக்கும். அதுவும் வந்து அது அப் ட்ரெண்ட்ல விச் மீன்ஸ் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கு அப்படின்னா, அது ஒரு நல்ல வேலிடான ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து மார்க் பண்ணணும். ரைட். நம்மளோட 2வது செக்லிஸ்ட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் முக்கியமான விஷயம் இவ்வளவு நேரம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப் வந்து நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு கட்டத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்போதுமே வந்து ஃபார் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு கீழ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஃப்ளோ தான் வந்து இது. ஸோ நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப்ப ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல வந்த பிறகு நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ ஃபார் வந்து உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபேர் வேல்யூ கேப் இது வந்து நீங்க மார்க் பண்றது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம். நெக்ஸ்ட் பார்க்க போறது எல்லாமே லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல அந்த மார்க்கெட் கீழ வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ அதாவது இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, புல்லிஷ் லிக்விடிட்டி கிராப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதான் வந்து அந்த புல்லிஷ் லிக்விடிட்டி கிராப். இத கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ புல்லிஷ் லிக்விடிட்டி கிராப் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் ஒரு நல்லா கீழ வரையும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்ட மேல கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதே மாரி இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு நல்லா மார்க்கெட் கீழ வரையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேல கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ இத தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, புல்லிஷ் லிக்விடிட்டி கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நான் வந்து ரியல் டைம் சார்ட்ல கூட காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், அதாவது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய லோவ மார்க்கெட் கீழ வரை எடுத்துட்டு போயிட்டு, மறுபடியும் மார்க்கெட்ல அந்த லோவுக்கு மேலேயே வந்து க்ளோஸ் வச்சுருவாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து ஒரு கேண்டில் இருக்கலாம்.
இல்லன்னா பல கேண்டில் கூட இருக்கலாம். 1, 2, 3 அந்த மாரி கூட கேண்டில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி இந்த புல்லிஷ் லிக்விடிட்டி கிராப் இருக்கும் பட்சத்துல, இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய செக்லிஸ்ட். நம்மளோட 3வது செக்லிஸ்ட் புல்லிஷ் லிக்விடிட்டி கிராப். நெக்ஸ்ட் 4வது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நமக்கு புல்லிஷ் லிக்விடிட்டி கிராப் வந்து ஃபார்ம் ஆன பிறகு சிஹெச்ஓசிஹெச் வந்து மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கணும். சிஹெச்ஓசிஹெச் அப்படின்னா நீங்க அந்த ஆல்ரெடி அந்த வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எப்ப வந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் குடுக்குதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா இருந்த ஹைய வந்து மார்க்கெட் உடைச்சிட்டு நல்லா வந்து மேல போயிருக்கு. பட் இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு? டவுன் ட்ரெண்ட். ஸோ இவ்வளோ நேரம் மார்க்கெட்ல இருந்த கேரக்டர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இத வந்து ஒரு வேலிடான சிஹெச்ஓசிஹெச் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரைட்டா? ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இந்த சிஹெச்ஓசிஹெச்க்கு அப்புறம் தான் என்ட்ரி. இந்த இடத்துல வந்து தாராளமா நீங்க வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்றதுனால பை என்ட்ரி வந்து போடலாம். ஸோ 1:2 ஆர்ஆர் வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல நீங்க வைக்கலாம் மக்களே. ஸோ உங்களோட எஸ்எல்ல வந்து நீங்க எங்க வச்சுக்கலாம் அப்படின்னா, மேபி நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 50% ஆஃப் எஃப்இஜி வைப்பாங்க. இல்ல அப்படின்னா, ப்ரீவியஸா எங்க வந்து உங்களுக்கு லோவா இருந்துச்சோ, அந்த இடத்துல வந்து வைப்பாங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட ரிஸ்க் மேனேஜ்க்கு ஏத்த மாரி இங்க தான் வந்து எஸ்எல் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் 1:2 இல்லன்னா 1:2.5 ஆர்ஆர் வந்து நீங்க எப்போதுமே எதிர்பார்க்கலாம் மக்களே இந்த ஸ்ட்ராட்டஜி. ரைட்டா? ஸோ ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிஓஎஸ் கண்டுபிடிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்விஜி மார்க் பண்ணுவீங்க. லோவர் டைம் ஃப்ரேம்ல புல்லிஷ் லிக்விடிட்டி கிராப் நடந்திருக்கான்னு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து சிஹெச்ஓசிஹெச் வந்து பார்ப்பீங்க. ஸோ இப்படி இந்த 4மே இருந்துச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க 5 மினிட்ஸ்லயோ இல்லன்னா 15 மினிட்ஸ்லயோ பெர்ஃபெக்ட்டா ஸ்னைப்பர் என்ட்ரி 1:2 ஆர்ஆர்ல கிடைக்கும் மக்களே. ஸோ இப்படி தான் வந்து இந்த பை என்ட்ரி மாடல் வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து செல் என்ட்ரி மாடலும் பார்த்துரலாம். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து செல் என்ட்ரி மாடல். செல் என்ட்ரி மாடல்ன்னும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமா வந்து செல் வந்து போடலாம். ஆல்ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம். அதாவது 1 ஹார், 4 ஹார் டெய்லி இதுல தான் வந்து நீங்க அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோ உடைச்சிட்டு மார்க்கெட் கீழ போயிருக்கு. அதே மாரி இந்த லோ உடைச்சிட்டு மார்க்கெட் கீழ போயிருக்கு. அப்ப இது வந்து ஒரு வேலிடான டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு வேலிடான டவுன் ட்ரெண்ட் இருக்கும் பட்சத்துல அந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த லோவ உடைச்சிட்டு மார்க்கெட் இங்க வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதே மாரி இந்த லோவ உடைச்சிட்டு மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதான் வந்து நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்விஜி. எஃப்விஜி வந்து நீங்க மார்க் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எஃப்விஜி அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. 3 கேண்டிலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸான மூவால கிரியேட் ஆன கேப்ப தான் வந்து எஃப்விஜி அப்படின்னு எஸ்எம்சில வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் உள்ள கேப்ப தான் வந்து எஃப்விஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃப்விஜி மார்க்கெட் வந்து ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு கட்டத்துல மேல வரும். ஸோ அதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இவ்வளோ நேரம் கீழ வந்துட்டு, இந்த ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் எஃப்விஜிய ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு மேல போயிருக்கு. ஸோ தாராளமா வந்து மார்க்கெட் எப்போ உங்களுக்கு 50% ஆஃப் எஃப்விஜிய வந்து கவர் பண்ணுதோ, அந்த இடத்துல தான் நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஓஎஸ் செக் பண்ணணும். 2வது செக்லிஸ்ட் எஃப்விஜி மார்க் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல நடக்கக்கூடியது. ஓகே. இப்ப வந்து இத லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து செல்லுக்கு போடலாம் அப்படின்றத பார்த்தரலாம். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வந்து இருக்கும். ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு ஒரு ஹை இருந்திருக்கும். ஸோ அந்த ஹைய மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேல வரையும் இன்னும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கட்டத்துல வந்து க்ளோஸ் வந்து உங்களுக்கு கீழயே வச்சுரும். ஸோ இது வந்து 1 கேண்டில் இல்ல 2 கேண்டில் அந்த மாரி இருக்கலாம். நம்ம ரியல் டைம் சார்ட்ல அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பட் இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மாரி காமிச்சிருக்கேன். ஸோ இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பியரிஷ் லிக்விடிட்டி கிராப். அதாவது மார்க்கெட்ட வந்து நல்லா மேல வரை எடுத்துட்டு போயிருக்காங்க. யாரு அப்படின்னா பையர்ஸ். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டனால, அவங்க அத வந்து பெர்ஃபெக்ட்டா கீழ எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரீவியஸா இருந்த ஹைய விட கீழ வந்து க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. இது வந்து ஒரு கேண்டில்ல நான் இங்க காமிக்கிறேன். பட் ரியல் சார்ட்ல உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். ஸோ இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பியரிஷ் லிக்விடிட்டி கிராப். இது வந்து நம்மளோட 3வது செக்லிஸ்ட். ரைட்டா? ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல இத மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து பியரிஷ் லிக்விடிட்டி கிராப் வந்து மார்க் பண்ணிட்ட பிறகு 4வது செக்லிஸ்ட் சிஹெச்ஓசிஹெச், அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மேல போயிட்டு இருந்தது. இனிமேட்டு மார்க்கெட்டோட கேரக்டர்ல ஒரு சேஞ்ச் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோவ உடைச்சிட்டு மார்க்கெட் உங்களுக்கு வந்து நல்லா கீழ வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதான் வந்து நம்மளோட 4வது செக்லிஸ்ட். ஸோ வந்து சோ ஃபார் வந்து 4 செக்லிஸ்ட்டுமே உங்களுக்கு மீட் ஆயிடுச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து இந்த இடத்துல என்ட்ரி வந்து போடலாம் மக்களே. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம
பை ட்ரெண்டுக்கு பார்த்த மாதிரி இந்த இடத்துலயும் நீங்க உங்களோட எஸ்எல்ல வந்து 50% ஆஃப் எஃப்இஜி கிட்ட வைக்கலாம். இல்லைனா இந்த லோல வந்து நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ இங்கே தான் அது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து நீங்க 1:2 இல்லைனா 1:2.5 ஆர்ஆர்ல பர்ஃபெக்டான ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மக்களே. ஆல்ரைட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு வெறும் 4 செக்லிஸ்ட்லாம் இருக்க போது. ஃபர்ஸ்ட் பிஓஎஸ் கண்டுபிடிப்பீங்க, நெக்ஸ்ட் எஃப்விஜி கண்டுபிடிப்பீங்க, நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ் இல்லைனா பியரிஷ் லிக்விடிட்டி கிராப் கண்டுபிடிப்பீங்க, அடுத்து வந்து சிஹெச்ஓ சிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து மார்க்கெட்ல இருக்கும் பட்சத்துல நீங்க தாராளமா உங்களோட என்ட்ரியை போடலாம் மக்களே. ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி வந்து ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அடுத்து இருக்கக்கூடிய கரன்சி பேர் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து டாலர், யூஎஸ் டாலர், அதாவது என்ஜிடி யூஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ண போறோம், லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணும்போது நான் 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்துக்கிறேன். லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி அப்படின்னும் போது நான் 5 மினிட்ஸ்ல வந்து என்ட்ரி போட போறேன். ஸோ இப்படி தான் வந்து நீங்க இன்ட்ராடே வந்து பர்ஃபெக்டா வந்து அனலைஸ் பண்ணி என்ட்ரி போடணும் மக்களே. ஸோ 1 ஹவர் சார்ட்ல நம்ம இருக்கும். ஸோ 1 ஹவர் சார்ட்ல இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து ஒரு பிஓஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வேலிடான அப் ட்ரெண்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஓஎஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹையை உடைச்சிட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஒரு வேலிடான பிஓஎஸ்ஸை மார்க் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துலையும் மார்க்கெட் உங்களுக்கு உடைச்சிட்டு மேலே தான் போயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு வேலிடான பிஓஎஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிஓஎஸ் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் முடிஞ்சது. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட் வந்து எஃப்விஜி. கரெக்டா? ஸோ எஃப்விஜி வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ எஃப்விஜி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். கரெக்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் உள்ள கேப்பை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஃப்விஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக வந்து எஃப்விஜி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேலிடான எஃப்விஜி வந்து மார்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு எஃப்விஜி ஃபேர் வேல்யூ கேப். ஓகே. ஸோ இது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது வரையும் இந்த நான் ஒரு கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வரையும் அதாவது மார்க்கெட் வந்து மேலே வரையும் இப்படி இருந்திருக்கு ட்ரெண்டு. ஸோ இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு கட்டத்தில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த எஃப்விஜியை ஃபில் பண்ணுறதுக்கு வருது. ஸோ எஃப்விஜி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வந்து இங்கே வரையும் வந்திருக்கு. ஸோ இங்கே வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரையும் ஸோ கரெக்டாக வந்து நம்மளோட 50% ஆஃப் எஃப்விஜி வரையும் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் செக்லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போவோம். ஸோ நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். லோவர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா டிசம்பர் 11 அதில் இருக்கும். ஸோ வந்து 5 மினிட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது, நம்ம வந்து அந்த பிளேஸ்க்கு போகலாம். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு இப்போ 5 மினிட்ஸ் ரைட்டா? ஓகே. இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ பிஓஎஸ், எஃப்விஜி எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் என்ட்ரி. இப்போ வந்து நமக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்க செக்லிஸ்ட். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா லிக்விடிட்டி கிராப் வந்து நடந்திருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லிக்விடிட்டி கிராப் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் வந்து நடந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு லிக்விடிட்டி கிராப் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ லிக்விடிட்டி கிராப் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி கேப் வந்து நடந்திருக்கு. நம்ம சார்ட்டில் வந்து ஒரு கேண்டிலாக பார்த்துருப்போம். பட் நீங்கள் ரியாலிட்டியில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் வந்து நடந்திருக்கும். சூப்பர். நம்மளோட 3வது செக்லிஸ்ட்டுமே முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் வந்து பிஓஎஸ், ரெண்டாவது செக்லிஸ்ட் வந்து எஃப்விஜி, மூணாவது செக்லிஸ்ட் வந்து லிக்விடிட்டி கிராப் வந்து நடந்திருக்கணும் அந்த இடத்துல. ஓகே. 4வது செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சிஹெச்ஓசிஹெச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு நம்மளோட பேட்டர்ன் வந்து வரைஞ்சு காமிக்கிறேன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா மார்க்கெட் இப்படி இதில் இருந்தே மேலே போயிருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் இப்படி கீழே வந்துட்டு இப்படி வந்துட்டு அப்புறம் சைடில் இதுதான் லோ. அதுக்கப்புறம் இப்படி வந்துட்டு இங்கே வரையும் வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்து உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு. ஒரு கட்டத்தில் நமக்கு லிக்விடிட்டி கிராப் நடந்துருச்சு. நடந்துட்ட பிறகு
இப்படி வந்து போகுது. ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்கு. ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு சிஹெச் வந்து நடந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து ஒரு சிஹெச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ரைட்டா? ஸோ இத டவுன் ட்ரெண்ட். ஏன் அப்படின்னா, இந்த லோவ உடைச்சுட்டு மார்க்கெட் இன்னும் கீழ வந்திருக்கு. இந்த லோவ உடைச்சுட்டு மார்க்கெட் கீழ வந்திருக்கு. இந்த லோவ உடைச்சுட்டு மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஓகே. இப்ப இனிமேட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து இப்படி போனது மறுபடியும் இப்படி வந்துருச்சு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டா கன்டின்யூ ஆகும். பிகாஸ் இந்த லோவ உடைச்சுட்டு மார்க்கெட் கீழ வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா நமக்கு அப்படி நடக்கல. ஸோ அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வேலிடான சிஹெச் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்க அத வந்து சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஒரு வேலிடான சிஹெச்சும் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன என்ட்ரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ரைட்டா? ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, லாங் தான் வந்து போடணும். ஒன்ஸ் வந்து சிஹெச் நடந்துட்ட பிறகு தாராளமா நீங்க லாங் வந்து போடலாம் மக்களே. உங்களோட எஸ்எல் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ட்ரிக்கு ஏத்த மாதிரி எஃப்விஜியோட 50%ல வைப்பாங்க. இல்ல அப்படின்னா இந்த லோ வந்து வைப்பாங்க. அண்ட் உங்களோட டிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் வரையும் ஒரு சில பேர் வைப்பாங்க. ரைட்டா? இதுவரையும் வைப்பாங்க. உங்களுக்கு 1:2 வந்து கிடைக்குது. இதுவரையும் வச்சீங்க அப்படின்னா 1:2 வரையும் கிடைக்குது. பட் ஆனா இன்னும் மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. அட் த எண்ட் இதுவரையும் வந்து போயிருக்கு. அதாவது 1:3 அதாவது 2.5க்கு மேல வரையும் மார்க்கெட் வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆனா நமக்கு தெரியாது. எங்க போய் எக்ஸாக்ட்டா நமக்கு ரிவர்ஸ் குடுக்க போறான் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு சில பேர் இங்க வைப்பாங்க. இல்லன்னா ஒரு சில பேர் இங்க வைப்பாங்க. ஸோ ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹைக்கு ஏத்த மாரி நீங்க தாராளமா வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து இங்கேயே வந்து வச்சுக்கலாம். பிகாஸ் மார்க்கெட் இதுவரையும் தான் வந்து உங்களுக்கு ஹை வந்து இருக்கு. ஸோ தாராளமா நீங்க இங்க வரையும் வச்சுக்கோங்க. ஆல்ரைட் மக்களே! ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 1:2 ஆர்ஆர்ல நைஸ் ஒரு என்ட்ரி. இப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு வொர்க் ஆகும். இது வந்து 1:2 ஆர்ஆர். ரைட்டா? ஸோ இப்படி தான் மக்களே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஸ்னைப்பர் என்ட்ரி குடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி வந்து வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டு, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. ஸோ தட் இந்த வீடியோவ ஃபியூச்சர்ல பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரியும்னு நெனைக்கிறேன். கோல்டுல ஸ்கேல்பிங் என்ட்ரி லைவ்ல டெய்லியுமே நம்ம என்ட்ரிஸ் வந்து குடுத்துட்டுருக்கோம். ஸோ தாராளமா நீங்க நம்மளோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டி லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க லைவையும் டெய்லியும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து டெய்லியும் வி ஆர் கிவிங் இன் லைவ். ஸோ வந்து உங்களோட அக்கவுண்ட்ட தாராளமா நீங்க குரோத் பண்ணலாம் மக்களே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.